தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் அவருடைய கல்யாண நாள் பரிசாக அவங்களோட மனைவிக்கு வழங்குறதற்காக பட்டுப்புடவை வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்கியிருந்தது தான். கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஒய்ஃப் அவரை பிரிய போகிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கேஸும் போட்டிருந்தாங்க. பட் சமீபத்தில் அதை அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து இப்போ அவங்க ஃபேமிலியில் எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. வரப்போகிற ஆகஸ்ட் 25 அவருக்கு 27வது கல்யாண நாள் வரப்போகுது. அண்ட் அந்த ஒரு ஃபங்க்ஷனை கண்டிப்பாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து முடிவெடுத்திருக்காங்களாமா. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, கடந்த வெள்ளிக்கிழமை தமிழக முதல்வர் வெற்றி தறி அப்படிங்கிற சூப்பரான ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது அங்கு நடைபெற்ற ஏராளமான விஷயங்களை அவர் பார்வையிட்டு இருந்தார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரொம்பவே சூப்பரான பட்டுப்புடவைகளை அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. சங்கீதா மேம் பொறுத்த வரைக்கும் சாரீ பிரியர் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து சாரீ அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமாமா. குறிப்பாக பட்டுப்புடவை அப்படின்னா அவங்க அளவுக்கு அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி வைப்பாங்களாமா. அந்த ஒரு காரணத்தினால தான் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் அவங்களோட ஒய்ஃப்காக பட்டுப்புடவைகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் வெற்றி தறி தொடக்க நிகழ்ச்சி அன்னைக்கு அங்கே நெய்யப்பட்டிருந்த பட்டுக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக பண்ணப்பட்டிருந்தது. அவ்வளவு சூப்பராக அவ்வளவு நேர்த்தியாக இருந்த அத்தனை பட்டுக்களில் ஒன்றை வந்து அவங்க தளபதி விஜய் அவர்களுக்கு பரிசாக கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து அங்கே இருக்கிறதுலே நல்ல அழகான பட்டுப்புடவை, அவங்க ஒய்ஃபுக்கு பிடிச்ச கலர், அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு மனசுக்கு பிடிச்சமான ஒரு சில கலர்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கலர்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பட்டுப்புடவைகளை அன்னைக்கு வெற்றி தறி நிகழ்ச்சி அன்னைக்கு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் வாங்கியிருந்திருக்காரு. அன்னைக்கு நிறைய பேர் யோசிச்சிருந்தது என்ன அப்படின்னா, ஒரு வேளை வெற்றி தறி தொடக்க நிகழ்ச்சிக்காக அவர் வாங்கியிருக்கலாம், அதனால தான் நிறைய வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருக்காங்க. பட் லேட்டர்லி அவங்க எல்லாத்துக்குமே தெரிய வந்தது என்ன அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனேயே அங்கே கேஸ் வாபஸ் வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 25 அன்னைக்கு அவருக்கு கல்யாண நாள் வரப்போகுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சு தான் அவர் அன்னைக்கு அந்த பட்டுப்புடவைகளை வாங்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வரப்போகிற ஆகஸ்ட் 25 அவருக்கு 27வது கல்யாண ஆண்டு. அண்ட் அந்த ஒரு நாளை ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடணும், அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவங்க ஒய்ஃபுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பட்டுப்புடவைகளை அவர் வாங்கியிருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பாக சங்கீதா அவர்களுக்கு தான் கேஸை டிவோர்ஸ் வாங்கினதை வந்து வாபஸ் வாங்கிட்டீங்க, பட் மறுபடியும் அவர் கூட சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம நினச்சி பார்க்காததெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆனால், அதுவும் கல்யாண நாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.